நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது பக்கத்தில் ஒரு மலேசியாக்கார ஒரு பொண்ணு அது வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க மலேசியா அவங்க லாங்குவேஜில் மலாயில் பேசுகிறாங்க. பட் எனக்கு மலாய் கொஞ்சம் தான் புரியுது, பாதிக்கு மேலே சரியாக புரியலை. நான் புரிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மனநிலை பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் மனநிலை பாதிப்படைஞ்சிருக்காங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் சத்தம் போடுறது, சத்தம் அடிக்கிறது, சண்டை போடுறது, இது மாதிரியே இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஊரில் மந்திரிப்போம்ல, ஸோ அது மாதிரி ஆள்கிட்ட போய் காமிக்கிறாங்க மந்திரிக்கிறவங்ககிட்ட. அவர் மந்திரிக்கிறவர் வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்துட்டு மௌன விரதமாக இருக்கார். மௌன விரதம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, மற்ற இந்த மந்திரிக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செய்கிறாரு. உட்கார வச்சு செய்கிறாரு. இந்த அம்மா போனவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மூச்சு விடாமல் கண்டதுக்கடியே பேசியே இருக்காங்களாம். எல்லாம் பேச்சு ஓஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மாவை எந்திரிச்சு வெளியில் கிளம்பி போயிடுச்சு. இந்த மந்திரிக்கிறவங்க பக்கத்தில் கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்கள்ல, அவங்க போய் கேட்குறாங்க, என்னம்மா நீங்களா வந்தீங்க, பிரச்சனைன்னு சொன்னீங்க, நீ அஞ்சு போயிட்டியாம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டுன்னு சொன்னோம்ல, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு 4-5 வருஷமாக நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொல்கிறேன். என் பிள்ளைகளோ இல்லை பக்கத்தில் யாருமே இப்போ நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வாய்ப்பு கிடச்சி நிறையா பேசி முடிச்சிட்டேன், மனசு ஃப்ரீ ஆகிடுச்சு, இப்போ நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக நம்ம ஒரு நக்கலாக கூட தெரியலாம். நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போதோ மற்றவங்க நம்மகிட்ட பேசும்போதோ என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக கேட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க, நம்ம ஒருத்தட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக 20 செகண்ட் கூட நம்ம பேசுகிறத அந்த கான்சன்ட்ரேட் தொடர்ந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் இருக்குது. ஸோ சில நேரங்களில் நம்மளும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். வாங்க பொறுமையாக இருக்க கற்றுப்போம்.